இப்போது இதுதான் பேட்டர்ன், நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டிய பேட்டர்ன் வச்சுக்கோ. நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் வாங்கிக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ நமக்கு 3 வேரியபிள் வேணும். ரோஸ்க்கு 1, எத்தனாவது ரோங்கிறதுக்கு ஐ வச்சுக்கிறோம், ஜேங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ்னு வச்சுக்கோ. இப்போ ஃபஸ்ட் ரோனா எத்தனை ஸ்டார் இருக்குது? 1 இருக்குது. ரெண்டாவது ரோனா 2 ஸ்டார் இருக்குது. மூணாவது ரோனா 3 ஸ்டார் இருக்குது இல்லையா? அப்போது இங்கே வந்து லூப் எப்படி எழுதணுன்னா, ஐயோட வேல்யூ வந்து 1லேருந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வரைக்கும் வந்திருக்கு இல்லையா? ஐயோட வேல்யூ என்ன? 1லேருந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வரைக்கும் இருக்குது. ஜேயோட வேல்யூ என்ன இருக்குது? ஒவ்வொரு லூப்புக்குள்ளே போய் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோவுக்கு வரும்போது 1 அதோட வேல்யூ. அப்போ ஜேக்கு ஒரு லூப் எழுதணும் தனியாக. 1 வந்து ஜேயோட வேல்யூ வந்து 1லேருந்து ஐ வரைக்கும் வர்ற மாதிரி எழுத போகிறோம். சரியா? அப்போ 1ன்னா ஒரு தடவை பிரிண்ட் பண்ணணும், 2ன்னா 2 தடவை பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ ஜேவை ஒவ்வொரு தடவையும் வேல்யூ 1ஆக மாற்றுறோம் நம்ம லூப்புக்குள்ளே. ஜே சின்ன ரெண்டாவது லூப் இருக்குல்ல, அங்கே வந்து என்ன பண்ணணும், 1 to 2 வர்ற வரைக்கும் பிரிண்ட் பண்ணேன். அப்போ தான் 2 தடவை பிரிண்ட் பண்ணணும். 1ன்னு இருக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும், 2ன்னு இருக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். ஸோ 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். 3 ஐயோட வேல்யூ 3ஆக இருக்கும்போது என்ன பண்ணணும், ஜேயோட வேல்யூ திரும்ப 1லேருந்து 3 வரைக்கும் போட போகிறோம். அப்போ தான் அது 3 ஸ்டாராக பிரிண்ட் பண்ணணும். 1 2 3ங்கிற 3 வேல்யூக்கு 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அடுத்து 4th ரோ வரும்போது ஐயோட வேல்யூ 4ஆக இருக்கும், ஜேயோட வேல்யூ 1லேருந்து 4 வர வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்ல போகிறோம். அப்போ தான் 4 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். புரிஞ்சிருச்சா? அப்போது இப்போ இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு வாங்கிக்கிறோம் நம்பர் ஆஃப் ரோஸ் என்னன்னு வாங்கிக்கிறோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் லூப் எழுதுகிறோம். ஐயோட லூப் என்ன? I = 1. ஃபஸ்ட் அதோட வேல்யூ 1ஆக இருக்கணும். எப்போ வரைக்கும் கண்டிஷன்? அது வந்து ரோவாக இருக்கிற வரைக்கும், நம்பர் ஆஃப் ரோஸ் 4 வர்ற வரைக்கும் பண்ணணும் கண்டிஷன். இதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்துடும். அப்போ இது <= ரோ கூட வச்சுக்கலாம். I <= ரோ, I++ இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து ஜே, இது ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது இது ஒரு தடவை ரன் ஆகும் இந்த லூப்பு. ஐயோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது இது என்ன பண்ணும், 1லேருந்து அது 2 ஆகிற வரைக்கும் ரன் ஆகும். அடுத்து இந்த திரும்ப இந்த லூப் என்ன பண்ணும், 3 ஆகும்போது இது திரும்ப 1லேருந்து 3 ஆகிற வரைக்கும் 3 தடவை ரன் பண்ணும் இந்த லூப். அந்த பிரிண்ட்டுங்கிறத இந்த லூப் 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? ஜேயோட வேல்யூ ஒவ்வொரு தடவையும் மாறப்போகுது. ஐயோட வேல்யூ ஒவ்வொரு வாட்டி மாறுறப்பையும் இந்த திரும்ப ஜேயோட வேல்யூ 1ஆக போட்டு திரும்ப பண்ண போகிறோம். சரியா? இந்த நம்ம இந்த ஒரு குடம் தண்ணி எடுத்துன்னு விளையாடுவாங்க தெரியுமா? அப்போ ஒரு பூ பூக்கணும் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இதோட இது. ஐயோட வேல்யூ 1லேருந்து 5 போகிற வரைக்கும் இது வந்து என்ன பண்ணும், ஒவ்வொரு தடவையும் 1லேருந்து 1 வரைக்கும், 1லேருந்து 2 வரைக்கும், 1லேருந்து 3 வரைக்கும், 1லேருந்து 4 வரைக்கும்னு சொல்லிட்டு இது இந்த லூப் திரும்ப பண்ண போகுது. இதுதான் இது புரிகிறது தான் மெயின் உனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ என்ன இருக்குது? 1 இருக்குது. ஐயோட வேல்யூ 1 இருக்குது. ஸோ உள்ளே வருது பார்க்குது. I <= ரோவா? ரோவோட வேல்யூ என்ன? 4 இல்லையா? ஸோ அது வரைக்கும் ஓகே, கண்டிஷனுக்கு இதாகிடுச்சு. ஸோ உள்ளே வருது. ஜேயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துக்குது. 1லேருந்து J <= I வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ 1 இருக்கும்போது ஆமாம் 1 ஒரு தடவை தான். அப்போ ஒரு தடவை ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டு இந்த லூப்பை விட்டு வெளியே வருது. அடுத்து ஐயோட வேல்யூ என்ன? இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஐயோட வேல்யூ 2 ஆகுது. ஸோ 2 ஆகும்போது திரும்ப ஜே வந்து 1லேருந்து இனிஷியலைஸ் பண்ணுறாங்க இந்த லூப்பை. ஸோ 1க்கு ஒரு தடவை பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் 2க்கு இன்னொரு தடவை ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். புரியுதா? இந்த லூப் வந்து இப்போ 2 தடவை எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஏன்? ஐயோட வேல்யூ 2 ஆயிடுச்சு. இப்போ ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ 1 இருக்குது. ஜேயோட வேல்யூ வந்து 1க்கு ஒரு தடவை பிரிண்ட் பண்ணணும், 2க்கு இன்னொரு தடவை பிரிண்ட் பண்ணணும். ஸோ 2 தடவை ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். ஓகேயா? அடுத்து திரும்ப இந்த லூப் இது 2 பண்ணிவிட்டு வெளியே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் லைன் போடுறோம். அப்போ தான் அடுத்த லைனுக்கு வருங்கிறதுக்காக. ஸோ அடுத்து திரும்ப வருது. ஐயோட வேல்யூ இப்போ என்ன ஆயிடுச்சு? 3 ஆயிடுச்சு. 3 இருக்கும்போது திரும்ப என்ன பண்ணுது, ஜேயோட வேல்யூ 1லேருந்து ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணி 3 வர்ற வரைக்கும். ஸோ 3 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும் இது. அடுத்து 4th ரோ, இங்கே வெளியே வரும்போது இந்த 3 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் நெக்ஸ்ட் லைன் போயிட்டு வெளியே வந்துடும். இப்போ ஐயோட இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க, 4ன்னு ஆகுது. ஸோ இங்கே செக் பண்ணும், <= 4. ஆமாம், இப்போ 4ஆக தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ வந்து 1 2 3 4ன்னு 4 தடவை இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ 4 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வெளியே வரும். இப்போ <= 4 இன்க்ரிமெண்ட் ஆகுதா? 5ன்னு ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ இந்த லூப்பை விட்டே வெளியே வந்துடும். அவ்வளோதான். இப்போ 4 ரோனா இது வந்து
4 தடவை எக்ஸிக்யூட் ஆக போகுது. அவ்வளோதான்.